எல்லாருக்கும் வணக்கமா. வெல்கம் பேக் டு மெரிடேஜ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்கலாம்னா வரலாறுல என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம், முகலாயர்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 2 கிளாஸ்ல வந்து முகலாயர்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதே முகலாயர்களுடைய கண்டினியூஷனை வந்து பார்த்து இன்னைக்கு முடிச்சிடலாமா? சரிங்களா? நம்ம லாஸ்டா முகலாயர்கள்ல வந்து என்ன பார்த்து முடிச்சிருந்தோம் அப்படின்னா, அக்பருடைய ஆட்சி காலத்தில் வகைப்படுத்தப்பட்டிருந்த நிலங்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டியிருப்பேன். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது அக்பருடைய ஆட்சி காலத்தில் இருந்த நிலங்கள் அப்படின்னா என்னென்ன இருந்துச்சு? ஒண்ணு, அதாவது அக்பருடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு வருடமும் பயிரிடப்படும் நிலத்தை வந்து போரஜ் அப்படின்னு அழைச்சாங்க. 2 ஆண்டுகளுக்கு பயிரிடப்படும் நிலத்தை வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் பயிரிடுவாங்க. சோ அத்தகைய நிலங்களை வந்து பரௌதி 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பயிரிடப்படும் அந்த நிலங்களை சச்சார் அப்படின்னும் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் பயிரிடுவாங்க. சோ அப்போ அத்தகைய நிலங்களை வந்து எப்பெயரிட்டு அழைச்சாங்க அப்படின்னா பாஞ்சர் அப்படின்னு அழைச்சாங்க. அப்போ நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேத்ஸ்ல வந்து கேட்பாங்கம்மா. சோ அதனால கொஞ்சம் கவனமா நோட் பண்ணீங்க. போலஜ் 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 என்ற நில வகை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிரிடப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் பயிரிடப்படும் விதமா இது. எவ்ரி இயரும் ஆண்டுதோறும் பயிரிடப்படும் விதம். இது எப்ப அழைக்கிறாங்க? போலஜ். அடுத்து பரௌதி பவ் ரவுதி பரௌதி. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிரிடப்படும் நிலம். 2 இயர்ஸ் ஒன்ஸ், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிரிடப்படும் அந்த நிலத்தை பரௌதி அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து சச்சார். சச்சார் அப்படின்னா என்னன்னா 3 இயர்ஸ் அல்லது 3 or 4 இயர்ஸ், 4 இயர்ஸ் ஒன்ஸ். ஓகேங்களா? பயிரிடப்படும் நிலம். இது எப்ப அழைக்கிறாங்க அப்படின்னா சச்சார் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா பஞ்சார். பஞ்சார் அப்படின்னா பாஞ்ச்னா என்ன? 5ன்னு உங்களுக்கு தெரியும். சோ அதனால பஞ்சார் அப்படின்னா என்னன்னா 5 அல்லது 5 அல்லது அதற்கு மேல், 5 அல்லது அதற்கு மேல். ஓகே, எஸ் ஒன்ஸ். 5 அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களுக்கு ஒரு முறை பயிரிடப்படும் அந்த நிலத்தை தான் என்னன்னு சொல்றாங்க? பஞ்சார் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களாமா? ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே இப்ப நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அந்த ஜென்ரலான டாபிக்ஸ். அதாவது ஜென்ரலா என்னென்னலாம் முகலாயர் ஆட்சி காலத்துல வந்து இருந்தது. சோ அதாவது இப்ப இந்த நிலமகை, அதே போல வந்து கன்னௌசி போர்ல 1540 கன்னௌசி போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவிற்கும் இடையே நடைபெற்ற போர் வந்து அந்த கன்னௌசி போர். இந்த கன்னௌசி போர்ல வந்து யாரு தோற்றுவாங்க அப்படின்னு சொல்லி தோத்து போனது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹுமாயூன் வந்து தோற்றுருவாரு. ஹுமாயூன் வந்து தோற்கடிக்கப்பட்டார். யாரு? ஷெர்ஷாவால். ஹுமாயூன் வந்து தோற்கடிக்கப்பட்டு அவரை வந்து எங்க தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் நாடுதான் ஓடிடுவாரு. சோ இது மாதிரி இத்தகைய இந்த ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்ம சின்ன சின்ன நோட்ஸா நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதனாலதான் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சோ அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் அதாவது இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி. ஓகேங்களா? அத முகலாயர்களை பத்தி அடுத்து நோட் பண்ணீங்க. கன்னௌசி போர் எப்ப நடைபெற்றது? 1540 வந்து நடைபெற்றது. யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவிற்கும் இடையே நடைபெற்றதுன்றது உங்களுக்கு தெரியும். சோ இப்ப நோட் பண்ணுங்க. 1540 கன்னௌசி போருக்கு பிறகு 1540 கன்னௌசி 1540 கன்னௌசி போரில் தோற்ற கன்னௌசி போரில் யாரு தோற்று போனது? ஹுமாயூன் வந்து அவர்கள் தோற்று போனாரு. யாரு? ஹுமாயூன். ஹுமாயூன் ஹுமாயூன் கன்னௌசி போரில் தோற்ற ஹுமாயூன் கன்னௌசி போர்ல யாரு தோத்து போனது? ஹுமாயூன். கன்னௌசி போரில் தோற்ற ஹுமாயூன் எங்கு தப்பி ஓடினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க.
அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1540. கன்னௌசி போர்ல தோற்கடிக்கப்பட்டு இவர் எங்க ஓடிட்டாருன்னா ஈரான் போயிட்டாரு. மீண்டும் ஹுமாயூன் வந்து எப்ப டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் டெல்லியை ஹுமாயூன் மீண்டும் டெல்லியை கைப்பற்றிய ஆண்டு கைப்பற்றிய ஆண்டு எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு 1555. ஹுமாயூன் மீண்டும் டெல்லியை கைப்பற்றிய ஆண்டு 1555. ஓராண்டு காலம் வந்து அவர் ஆட்சி செய்தாரு. ஹுமாயூன் டெல்லியை கைப்பற்றுவதற்கு உதவி புரிந்தவர். ஹுமாயூன் டெல்லியை கைப்பற்றுவதற்கு உதவி புரிந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷா தாமஸ். யாரு? ஷா தாமஸ். ஓகேங்களா? ஷா தாமஸ் அப்படின்றவர் தான் ஹுமாயூன் வந்து 1555 டெல்லியை கைப்பற்றுவதற்கு உதவி புரிந்தார். இந்த ஷா தாமஸ் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு பாரசீக அரசர். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஷெர்ஷாவின் தந்தை யார்? ஷெர்ஷா பார்த்தோம் நம்ம. ஷெர்ஷாவுடைய தந்தை, ஷெர்ஷாவின் தந்தை, ஷெர்ஷாவின் தந்தை யார்? ஹசந்த். ஹசந்த் சூரி. ஷெர்ஷாவின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஷெர்ஷா. ஷெர்ஷாவின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா ஹசன் சூரி. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. நாணயங்கள், 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 நிறுத்தல், நாணயங்கள், நிறுத்தல் அளவுகோல். ஓகேங்களா? அந்த நாணயங்கள், நிறுத்தல், முகத்தல், முகத்தல் போன்ற அளவுகளை போன்ற அளவுகளை போன்ற அளவுகளை தரம்படுத்தியவர் யார்? போன்ற அளவுகளை தரம்படுத்தியவர் போன்ற அளவுகளை தரம்படுத்தியவர் ஷெர்ஷா. ஷெர்ஷா. ஷெர்ஷா எந்த வம்சத்தை நிறுவனார்ன்றதை ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் நோட்ஸ்ல கொடுத்திருப்பேன். ஷெர்ஷா நிறுவிய வம்சம். ஓகே, அடுத்த பாயிண்ட் பண்ணீங்க. அக்பர் தோற்கடித்த மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னா ராணி துர்காதேவி. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ராணி துர்காதேவி. ஓகேங்களா? அக்பர் தோற்கடித்த மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த பெண் ஆட்சியாளர். ஓகேங்களா? அக்பர் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்ட அகமது நகர் ராணி யார்? அகமது நகர் ராணி யார் அப்படின்னா ராணி சந்த் பிவி. ராணி சந்த் பிவி. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? மேவார் அரசரான யாரு? மேவார் அரசராக இருந்தவர் யாரு? ராணா உதய் சிங். மேவார் அரசரான மேவார் அரசர் ராணா உதய் சிங்கை தோற்கடித்து அக்பர் கைப்பற்றிய பகுதி. வெரி இம்பார்ட்டன்ட். அக்பர் கைப்பற்றிய பகுதிகள். அக்பர் கைப்பற்றிய பகுதிகள் எப்போ? இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க. சித்தூரை வந்து எந்த ஆண்டு கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. 1 சித்தூர், 2 ராந்தம்பூர். ஓகேங்களா?
அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்திகாட் போரில் ஹல்திகாட், இது ஹல்திகாட். ஹல்திகாட் போரில் அக்பரிடம் தோற்ற ராணா பிரதாப் சிங் அக்பரிடம் தோற்ற ராணா பிரதாப் சிங் தப்பியோடிய ராணா பிரதாப் சிங் தப்பியோடியதற்கு உதவிய குதிரையின் பெயர் சேத்தக். குதிரையின் பெயர் சேத்தக். இப்ப இங்க குதிரையும் பார்க்கும்போது நம்ம ஒரு கொஸ்டினை வந்து ரிமைண்ட் பண்ணணும். எந்த மக்களுக்கு குதிரையின் பயனையும் குதிரையை பற்றி தெரியாது அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நோட்ஸ்ல நான் கொடுத்திருப்பேன். அது கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகளில் முக்கியமானது எது? நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகளில் முக்கியமானது எது? வடமேற்கு பகுதிகளில் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை. அதாவது வடமேற்கு பகுதிகளில் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை தான். சரிங்களா? நடவடிக்கை. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இந்த கொட்டேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொட்டேஷன் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த கொட்டேஷன் வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களுக்கு ஆயுள் அதிகம். வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களுக்கு ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்த முகலாயர் யாரு? அக்பர். நோட் பண்ணுங்கம்மா. வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் இது ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. அக்பரின் அளவில்லாத மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்த மற்ற மத தலைவர்கள் யாரு அப்படின்னா சீக்கிய குரு ராம்தாஸ். இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா சலீம் சிஸ்டி. ஓகேங்களா? சலீம் சிஸ்டி. அக்பரின் அளவில்லாத மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்த மற்ற மத தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் சீக்கிய குரு ராம்தாஸ், இன்னொருத்தர் வந்து யாரு? சலீம் சிஸ்டி. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க.
அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இந்த குரு ராம்தாஸுக்கு அக்பர் வந்து பரிசாக வழங்கிய இடம் எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணீங்க. இங்கே கூட நோட் பண்ணீங்க. இந்த குரு ராம்தாஸிற்கு அக்பர் பரிசாக வழங்கிய இடம் அமிர்தசரஸ். அமிர்தசரஸ் எங்க இருக்கு? பஞ்சாப்ல இருக்கு. சரிங்களா? அமிர்தசரஸ். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. உலகத்தை கைப்பற்றியவர். உலகத்தை கைப்பற்றியவர். உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பெயரில். உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பெயரில் மகுடம் சூடிய மகுடம் சூடிய முகலாய அரசர். முகலாய அரசர் யாரு? சலீம் நூர்தீன் முகமது ஜஹாங்கீர். ஜஹாங்கீர். ஓகேங்களா? சலீம் நூர்தீன் முகமது ஜஹாங்கீர். அப்போ உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பெயரில் மகுடம் சூடிக்கொண்ட முகலாய அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜஹாங்கீர். ஓகேங்களா? அடுத்த என்ன பண்ணீங்க? ஜஹாங்கீர் இந்தியாவில் வணிகம் செய்ய முதலில் யாருக்கு அனுமதி அளித்தார்? ஜஹாங்கீர் இந்தியாவில் வணிகம் செய்ய யாருக்கு முதலில் அனுமதி அளித்தார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்களுக்கு முதல் அளிப்பார். போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து முதல் அனுமதி அளிப்பார். ஓகேங்களா? அடுத்த என்ன பண்ணுங்க? ஆங்கிலேயரின் முதல் வணிக நிலையம் எது? அல்லது ஆங்கிலேயரின் முதல் வணிக தளம் எது அப்படின்னா சூரத். சூரத். அடுத்த பாயிண்ட் பண்ணீங்க. நோட் பண்ணுங்க. ஷாஜஹான் அகமது நகரை ஷாஜஹான் அகமது நகரை தனது பேரரசுடன் இணைத்துக் கொண்டது எப்பொழுது? 1632. அடுத்த பாயிண்ட் பண்ணுங்களா? அக்பரின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள். அக்பரின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் யாரு? தான்சே. அக்பருடைய அவையில் இருந்தவர் யாரு? தான்சோ அல்லது தான்சே. இவர் யாருன்னா இவர் வந்து ஒரு இசை மேதை. இசைஞானின்னு சொல்லலாம் அல்லது இசை மேதைன்னு சொல்லலாம். இசைஞானி அல்லது இசை மேதை எப்படின்னு நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் தஸ்வந்த். இது மேட்ச்ல கேட்பாங்கம்மா. அக்பருடைய அவையில் இருந்த ஓவியர் யாருன்னு கேட்பாங்க. தஸ்வந்த். ஓகேங்களா? அதே போல வேற யார் இருந்தாங்க அக்பருடைய அவையில? அபுல் பாசல் இருந்தாங்க. அக்பருடைய அவையில் இருந்தவர்கள் அபுல் பாசல், அபுல் பைசி இருந்தாரு. அப்துல் ரஹிகான் கான். இவங்கெல்லாம் அக்பருடைய அவையில் இருந்தாங்க. அப்துல் ரஹிகான் கான். ஓகேங்களா? இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பருடைய அவையை அலங்கரித்த அறிஞர்கள். அப்போ உங்களுக்கு கேள்வி எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படின்னா அக்பருடைய அவையில் இருந்த ஓவியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தஸ்வந்த் அப்படின்றத போடணும். அப்புறம் அக்பருடைய அவையில் இருந்த சிறந்த இசை மேதை அல்லது பாடலாசிரியர் அல்லது இசைஞானி எப்படி கேட்டாலும் நீங்க என்ன சொல்லணும்? சொல்லுங்கம்மா. தன் சோ அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்கம்மா. அக்பருடைய இது கூட அடிஷனலா நம்ம இவர் நோட் பண்ணிக்கோ. சிறந்த கதையாசிரியர் நோட் பண்ணிக்கணுமா? அக்பருடைய அவையில இருந்தவங்க பீர்பால். அக்பருடைய அவையில் இருந்தவர்களை இன்னொருத்தர் நோட் பண்ணீங்க. பீர்பால் சிறந்த கதையாசிரியராக இருந்தாரு.
பீர்பால் சிறந்த கதையாசிரியர். சிறந்த கதையாசிரியர். திறமையான அதிகாரி. அக்பருடைய அவையில் இருந்த திறமையான அதிகாரிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அக்பருடைய அவையில் இருந்த திறமையான அக்பருடைய அவையில் இருந்த திறமையான அதிகாரிகள். அதிகாரிகள் அக்பருடைய அவையில் இருந்த திறமையான அதிகாரிகள். ஒண்ணு, ராஜா தோடர்மால். அவங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறவங்க. ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங். ஓகேங்களா? நோட் பண்ணுங்கம்மா. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. பாரசீக கட்டிட முறையை. பாரசீக கட்டிட முறையை. பாரசீக கட்டிட முறையை. பாரசீக கட்டிட முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர். இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யாரு? பாபர். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஹுமாயூனுடைய டெல்லி அரண்மனை எது? ஒரு நிமிஷம். ஹுமாயூன். தீன் இ பானா. முகலாய பேரரசர்களின் வாழ்விடம் எது? முகலாய பேரரசர்களின் முகலாய பேரரசர்களின் வாழ்விடம் எது? லால் குதிலா எனப்படும் செங்கோட்டை. ரெட் ஃபோர்ட். இதை என்ன அழைக்கலாங்க? லால் குதிரா அப்படின்னு அழைப்பாங்க. லால் குதிரால் என்று அழைக்கப்படும் செங்கோட்டை. ஓகேங்களா? ஓகேங்களாமா? அடுத்து நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்கம்மா. இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்வி கேட்கிற ஏரியாஸ். சோ அடுத்து நோட் பண்ணுங்க. முகலாயர்களுடைய காலத்தில் நகரங்களையும் பெருநகரங்களையும் முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் நகரங்களையும் பெருநகரங்களையும் நிர்வகித்த அதிகாரி யார்? இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நிர்வகித்த அதிகாரி அதிகாரி யார் அப்படின்னா கொத்தவால். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் நோட் பண்ணுங்க. முகலாயர்களின் ஆட்சி காலத்தில் வரி விலக்கு அளிக்கப்பட்ட வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட நிலத்தை தான் வரி விலக்கு. வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அல்லது எப்பெயரிட்டு அழைக்கப்பட்டது? எவ்வாறு அழைக்கப்பட்டது அல்லது எப்பெயரிட்டு அழைக்கப்பட்டது அப்படின்னா சுய யூர்கள். சரிங்களா? அப்போ முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல நிலங்களுக்கு வந்து வரி விதிக்கப்பட்டிருந்தது. ஆனா ஒரு நிலத்திற்கு மட்டும் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட நிலத்தை எப்பெயரிட்டு அழைத்தாங்க அப்படின்னா சுயயூர்கள் என அழைத்தார்கள். ஓகேங்களாமா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. மராத்திய அரசர். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. மராத்திய அரசர் சிவாஜியின் மகன் சாம்பாஜி. சிவாஜியுடைய மகன் யாரு? சாம்பாஜி. மராத்திய அரசன்
சிவாஜி, அதாவது மராத்திய அரசன் சிவாஜியின் மகன் சாம்பாஜியை சாம்பாஜியை கொலை செய்தவர் யார்? கொலை செய்த முகலாய பேரரசர் அல்லது கொலை செய்தவர் யார்? கொலை செய்தவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப். அடுத்ததான் என்ன பண்ணீங்க? அவுரங்கசீப்பின் அவுரங்கசீப்பின் இறுதி கட்டத்தில் அவுரங்கசீப்பின் இறுதி காலகட்டத்தில் இறுதி காலகட்டத்தில் அவுரங்கசீப்பின் இறுதி காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வணிக மையங்களை நிறுவிய இடம் இடம் ஒண்ணு மதராஸ், மதராஸ், இன்னொன்னு கல்கத்தா, கல்கத்தா, மதராஸ், கல்கத்தா, பம்பாய். ஓகேங்களா? ஓகேங்களாமா? சோ குடுக்கிற நோட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா நீங்க படிச்சுக்கணுமா. ஏன்னா எல்லாமே ரிப்பீட்டடா எக்ஸாம்ஸ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து டிக்டேட் பண்றேன். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து நீங்க தனியா எங்கேயாச்சும் போயிட்டு புக்ல படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா முடியாது. ஏன்னா நாங்க எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படும், அதே போல ஆத்தர்ஸ் புக்ல இருந்தெல்லாம் எடுத்து சோ உங்களுக்கு தொகுத்து தான் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். சோ அதனால கொடுக்கறத நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமா படிச்சுக்கிட்டா போதுமா, நீங்க எக்ஸாம்ல வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாமா. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பண்ணீங்க. அவுரங்கசீப் அவுரங்கசீப் கொலை செய்த அவுரங்கசீப் கொலை செய்த 3 சகோதரர்கள். அவுரங்கசீப் கொலை செய்த 3 சகோதரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு தாரா, ஃபர்ஸ்ட் சகோதரர் வந்து தாரா, இரண்டாவது சகோதரர் சுஜா, மூன்றாவது சகோதரர் முராக். தாரா, சுஜா, முராக், இந்த 3 சகோதரர்கள் தான். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் சொன்னீங்க. ஷாஜஹான் ஷாஜஹான் தனது ஷாஜஹான் தனது இறுதி 8 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? இறுதி 8 ஆண்டுகளை ஷாஜஹான் தனது இறுதி 8 ஆண்டுகளை எங்கு கழித்தார் அப்படின்னு கேட்பாங்க. எங்கு கழித்தார் அப்படின்னு ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷபார்ஜ் அரண்மனை. எங்க? ஆக்ரா கோட்டையில் உள்ள ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர்ஜ் 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 அரண்மனை. ஓகேங்களா? சோ இந்த அரண்மனையில இருந்தே தான் தனது மனைவியுடைய கல்லறையை பார்த்தபடியே காலத்தை வந்து கழிப்பாரு. சரிங்களாமா? சரிங்களா? அடுத்த பயணம் சொன்னாங்க. முகலாயர்களின் நிர்வாக குழுவில் முகலாயர்களின் 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 நிர்வாக குழுவில் முகலாயர்களுடைய நிர்வாக குழுன்னு என்ன? முகலாய பேரரசை நிர்வகிக்கும் அந்த ஒரு குழு, அந்த நிர்வகிக்கும் அதிகாரிகளுடைய குழு. ஓகேங்களா? நோட் பண்ணுங்க. முகலாயர்களின் 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 நிர்வாக குழுவில் முகலாயர்களின் நிர்வாக குழுவில் இடம் பெற்ற முக்கிய முக்கிய அதிகாரிகள் இடம்பெற்ற முக்கிய அதிகாரிகள். ஓகேங்களா? முகலாயர்களின் இதுவும் மேட்ச்ல கேட்பாங்கன்னா சோ அதனால கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க. சரிங்களா? நோட் பண்ணுங்க. முகலாயர்களுடைய நிர்வாக குழுவில் இடம்பெற்ற முக்கிய அதிகாரிகள் அப்படி யாருன்னு கேட்பாங்க. ஒண்ணு அவருடைய, அதாவது முகலாயர்களுடைய நிர்வாக குழுவில் இருந்த முக்கிய அதிகாரிகள்ல முதல் அதிகாரி யார் சொன்னா பிரதம மந்திரி. பிரதம மந்திரி பிரதம மந்திரி எப்ப ரேட் ஆச்சாங்க? வக்கீல். முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் வக்கீல் என அழைக்கப்பட்டவர்கள் யாரு? பிரதம மந்திரி. அடுத்து வருவாய் மற்றும் செலவுகள் துறை அதிகாரி. வருவாய், ரெவின்யூ மற்றும் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, வருவாய் மற்றும் செலவுகள் செலவுகள்
துறை அதிகாரி, வருவாய் மற்றும் செலவுகள் துறை அதிகாரியை எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா வஜீர், வஜீர் அல்லது திவான், திவான் அல்லது வஜீர், திவான் அல்லது வஜீர். அப்புறம் பாத்தீங்கன்னா அரண்மனை நிர்வாகத்தை முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த அரண்மனையை நிர்வாகம் செய்யும் அதிகாரிகளை வந்து எப்ப அழைச்சாங்க? அதுதான் அரண்மனை நிர்வாகம். அரண்மனை நிர்வாகம். அரண்மனை நிர்வாகத்தை மேற்கொண்டவர் யாரு? மீர் சமான், மீர் சமான். ஓகேங்களா? முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுடைய நிர்வாகத்தை மேற்கொண்டவர்கள் அவர்களுடைய பெயர்கள். லைக் பிரதம மந்திரினா யாரு, வக்கீல்னு அழைச்சாங்க. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேட்ச்ல கேட்பாங்க. சோ அதனால கொஞ்சம் கவனமா படிச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வருவாய் மற்றும் செலவுகளை மெயின்டைன் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வஜீர்னு சொல்லலாம் அல்லது திவான் அப்படின்னு அழைச்சாங்க. அரண்மனையுடைய நிர்வாகத்தை மேற்கொண்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிர் சமான், மிர் சமான். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் நோட் பண்ணுங்க, முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர் யார்? யாரு? இஸ்லாமிய சட்டங்களை, இஸ்லாமிய சட்டங்களை, இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர் யார்? நடைமுறைப்படுத்துபவர், இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதா உஸ் சூர், சதா உஸ் சூர். ஓகேங்களா? அப்போ முகலாயர்களுடைய நிர்வாக குழுவில் இடம்பெற்ற முக்கிய அதிகாரிகளில் ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டவர் இவர் தான். ஓகேங்களா? சோ அதனால இவர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சுதா உஸ் சூர். நோட் பண்ணுங்க, சுதா உஸ் சூர். ஓகேங்களா? அடுத்து நோட் பண்ணீங்க, முகலாயர்களுடைய அந்த நிர்வாகத்தை மேற்கொண்ட தலைமை நீதிபதி, முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த தலைமை நீதிபதி, தலைமை நீதிபதி வந்து எப்ப அழைச்சாங்க? குவாஜி, குவாஜி. முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு முறை அப்படியே என்கிட்ட சொல்லிடுங்க, நான் சொல்லும்போது அப்படியே ஒரு முறை ரீகால் பண்ணிக்குவோங்கம்மா. முகலாயர்களுடைய ஆட்சி அதாவது நிர்வாகத்துல இருந்த பிரதம மந்திரி வக்கீல் அழைச்சாங்க. வருவாய் மற்றும் செலவுகளை வந்து மெயின்டைன் பண்ணது யாரு? அவர் வந்து என்ன அழைச்சாங்க? திவான் அல்லது வஜீர்னு அழைச்சாங்க. அரண்மனை நிர்வாகத்தை மேற்கொண்டவர் வந்து மிர் சாமன் அழைச்சாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியவரை வந்து என்ன அழைச்சாங்க? சதா உஸ் சூர். அப்புறம் தலைமை நீதிபதி, இந்த தலைமை நீதிபதி எப்ப அழைச்சாங்க அப்படின்னா குவாஜி என அழைச்சாங்க. ஓகேங்களாமா? ஓகேங்களாமா? இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முகலாயர்களை பத்தி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்ப கொடுத்தாச்சு. இதை மட்டும் நீங்க படிச்சாலே உங்களுக்கு போதும். முகலாயர்கள்ல இருந்து எங்க கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லிடலாம். ஓகேங்களா? சோ நம்ம என்ன கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கோம் அதை நல்லா கொஞ்சம் உள்வாங்கி படிச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. சோ அப்போ நமக்கு வந்து கொடுக்குற அந்த கொஸ்டினையும் ஆன்சரையும் நம்ம கிளியரா தெரிஞ்சு படிச்சு வச்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், அழகா அவங்க எப்படி ஆப்ஷனை வச்சு கேட்டிருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேவா? சோ அப்போ நமக்கு என்ன பண்ணியாச்சு, முகலாயர்களை பத்தி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம அடுத்து ஹிஸ்டரியில பார்க்க வேண்டிய டாபிக் என்னன்னா மராத்தியர்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது யாரு? மராத்தியர்கள். ஓகேங்களா? மராத்தியர்கள், மராத்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம்ல. அதாவது கொரில்லா போர் முறையை, கொரில்லா கொரில்லா போர் முறையை, கொரில்லா போர் முறையை கையாண்டவர்கள், கையாண்டவர்கள் யார்னு, யார் கையாண்டார்கள்? மராத்தியர்கள். ஓகேங்களா? ஓகேங்களாமா? அப்போ
சோ இப்ப நம்ம மராத்தியர்கள்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சோ மராத்தியர்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு ரிப்பீட்டடா வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஃப்ரேம் ஆயிட்டே இருக்கும் ரிப்பீட்டடா. ஓகேங்களா. ஓகே இப்ப பார்க்கும்போது இப்ப மராத்தியர்கள் அப்படின்னா முகலாயர்களுக்கு கூடயே அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் இது. சோ இப்ப இந்த மராத்தியர்கள்ல சிவாஜி தான் முக்கிய ரோல் பிளே பண்ணுவாரு. சிவாஜிக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை வந்து மேற்கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜியுடைய மகன் வந்து சாம்பாஜி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம வந்து சிவாஜி எப்ப பிறந்தாரு, எங்க பிறந்தாரு, சிவாஜிய வந்து அவுரங்கசீப் வந்து எவ்வாறு அழைச்சாரு, ஓகேங்களா. சிவாஜிய வந்து அவுரங்கசீப் வந்து எப்ப அழைச்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வருவோமா சரிங்களா. சிவாஜி வந்து அவுரங்கசீப் வந்து எப்ப அழைச்சாரு அப்படின்னா மலையெலி அல்லது தக்கான புற்றுநோய் அப்படின்னு அழைச்சாரு. உங்களுக்கு ஒரு முறை எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க, தக்கான புற்றுநோய் என யார் அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தக்கான புற்றுநோய் என சிவாஜி அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவுரங்கசீப். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இப்படி உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் ஆகலாம். எப்படி எப்படின்னா தக்கான புற்றுநோய் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சிவாஜியை தான் பதில் சொல்லணும். ஓகேங்களா. இப்போ கொரில்லா போர் முறையை கையாண்டவர்கள் மராத்தியர்கள்னு சொன்னேன். இந்த கொரில்லா போர் முறை என்ன அப்படின்னா மறைந்திருந்து தாக்குதல் தாக்குவாங்க. எப்படின்னா அதாவது இவங்க தாக்குதல் தாக்க அதாவது தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா காமிச்சிக்காம என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை வந்து அப்படி மறைச்சுக்கிட்டு மலைப்பாங்கான இடங்கள்ல வந்து மறைஞ்சு இருந்து எதிரிகளை வந்து சுட்டு வீழ்த்துவாங்க. சோ அதுதான் வந்து கொரில்லா போர் முறை. சரிங்களா சரிங்களா. இப்போ இந்த மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் யாரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சிவாஜியை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சிவாஜியுடைய அமைச்சரவை எப்படி அழைக்கப்பட்டது, சிவாஜியுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் எத்தனை பேரு, அந்த அமைச்சர்கள் 8 பேர் இருக்காங்க. சோ அப்போ அந்த 8 பேர் இருந்ததன் காரணமாக அஷ்டபிரதான் அழைச்சாங்க. சோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இப்படியே ஃப்ரேம் ஆகும். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அஷ்டபிரதான் என யாருடைய அமைச்சரவை அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அஷ்டபிரதானில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சோ நம்ம இப்ப எல்லாமே ஒண்ணுன்னா அப்படி நோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா சரிங்களா. கொஞ்சம் நோட் பண்ணீங்க, நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. சிவாஜியின் அமைச்சரவைக்கு என்ன பெயர், நோட் பண்ணுங்க. சிவாஜி சிவாஜியின் அமைச்சரவைக்கு இது டைரக்டா உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. சிவாஜியின் அமைச்சரவைக்கு என்ன பெயர், என்ன பெயர் அப்படின்னா அஷ்டபிரதான். அஷ்டபிரதான் அப்படின்னா 8 உறுப்பினர்கள் வந்து அதுல இருந்தாங்க. ஓகேங்களா. 8 மெம்பர்ஸ் வந்து அதுல இருந்தாங்க. இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப சிவாஜியுடைய அமைச்சரவைக்கு என்ன பெயர் பார்த்துட்டோம், அஷ்டபிரதான் சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ சிவாஜியை பத்தி எப்ப பிறந்தாரு அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா. சிவாஜியின் சிவாஜியின் பிறப்பு, சிவாஜி அல்லது சிவாஜி பிறந்த ஆண்டு, சிவாஜி பிறந்த ஆண்டு 1627. பிறந்த இடம், சிவாஜி பிறந்த ஆண்டு 1627. சிவாஜி பிறந்த இடம் எங்க, சிவநேரி கோட்டை. சிவநேரி சிவநேரி கோட்டை. ஓகேங்களா. சிவநேரி கோட்டை. சிவாஜிக்கு வழங்கப்பட்ட பட்டப்பெயர்கள், சிவாஜிக்கு சிவாஜிக்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட பட்டப்பெயர்கள் பட்டப்பெயர்கள் பார்த்தீங்கன்னா 1 மலையெலி, மலை எலி. இன்னொன்னு தக்கான புற்றுநோய், தக்கான புற்றுநோய். சோ இந்த 2 பெயர்களையும் கொடுத்தது யாரு, சிவாஜிக்கு இந்த பட்ட பெயர்களை வந்து வாங்கினது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப். சோ அப்ப நீங்க கொஸ்டின் வந்து எப்படி நோட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா சிவாஜிக்கு சிவாஜிக்கு அல்லது சிவாஜியை அவுரங்கசீப் எவ்வாறு அழைத்தார் அப்படின்னு போட்டுங்க. 1 மலையெலி, மற்றொன்று மற்றொன்று தக்கான புற்றுநோய், தக்கான புற்றுநோய். அடுத்த பாயிண்ட் பண்ணீங்க.
இது ஆல்ரெடி கேட்டிருந்தாங்கம்மா. இது எப்படி டைரக்ட் கொஸ்டின் எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்றேன் பாருங்களேன். கோட்டைகளை தனது தாயாக கருதியவர்கள் யாருன்னு கேட்டிருந்தாங்க. நோட் பண்ணுங்க. கோட்டைகளை கோட்டைகளை தனது தாயாக கருதியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மராத்தியர்கள். கோட்டைகளை தனது தாயாக கருதியவர்கள் மராத்தியர்கள். நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. மராத்தியர்களின் போர் முறை. ஒண்ணு கொரில்லா போர் முறை அல்லது இன்னொரு பேரை அழைக்கலாம். இப்படி முறைசாரா கொரில்லா போர் முறை அல்லது முறைசாரா போர் முறை. ஓகேங்களா? மராத்தியர்களின் போர் முறை ஒண்ணு கொரில்லா போர் முறை, இன்னொன்னு முறைசாரா போர் முறை. அடவன் பண்ணீங்க. மராத்தியர்களின் வசிப்பிடம். மகாராஷ்டிராவின் மலைப்பகுதி. இது ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. மலைப்பகுதி, மகாராஷ்டிராவின் மலைப்பகுதி, கமா தக்கான பகுதிகள். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சிவாஜியின் பாதுகாவலர் யார்? சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதே. தாதாஜி. சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதே. ஓகேங்களா? சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதே. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. சிவாஜியின் பெற்றோர். ஒண்ணு ஷாஜி போன்ஸ்லே. சிவாஜியின் பெற்றோர் ஷாஜி போன்ஸ்லே. ஜிஜிபாய். தாய் ஜிஜிபாய். ஷாஜி போன்ஸ்லே. சிவாஜியின் பெற்றோர்கள் ஷாஜி போன்ஸ்லே, தாய் ஜிஜிபாய். அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது அப்படின்னா, சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஆல்-ஒன் அவுட்ல கேட்டிருக்காங்க. சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள். ஒண்ணு சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள். ஒண்ணு புரந்தர். சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள். ஒண்ணு புரந்தர் கோட்டை. 2 ரெய்கார் கோட்டை. 2 ரெய்கார் கோட்டை. 3 பேர்னா கோட்டை. 4 கல்யாண் கோட்டை. தமிழ்நாட்டுல எங்கேன்னு பார்க்க. தமிழ்நாட்டுல கைப்பற்றிய பகுதிகள் வந்து செஞ்சி. ஓகேங்களா? அப்போ சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள் தமிழ்நாட்டுல செஞ்சி, வேலூர். அதே போல மற்ற பகுதிகளில் வந்து புரந்தர் கோட்டை, ரெய்கார் கோட்டை, தோர்னா கோட்டை, கல்யாண கோட்டை, இதெல்லாம் வந்து சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களாமா? ஓகேங்களா? ஓகேங்கம்மா. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆகுது.
ஸோ நம்ம இதனுடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா, சரிங்களா? ஸோ இப்போ நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஜூன் 1 இருந்து. ஸோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணிக்கலாமா, சரிங்களா? இல்லை எனக்கு ஃபுல் கோர்ஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுதுமா, ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க டெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த www.heritage academy என்ற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு டெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க டெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களாமா? ஸோ ஜூன் 1 இருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வேணுன்றவங்க எடுத்துக்கோங்கம்மா, சரிங்களா? தேங்க்யூமா. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லயோ அப்படி இல்லைன்னா அட்மின் கிட்ட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாமா, ஓகேங்களா? அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இல்ல அட்மின் கிட்ட எங்களுடைய நம்பரை கேட்டாலும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வாய்ஸ் நோட்டை எப்படி வேணாலும் கேட்கலாமா, சரிங்களா? ஓகேங்களாமா? தேங்க்யூமா.